கள்ளக்குறிச்சி வந்து ஒரு ஸ்பெஷலான மாவட்டம். எங்களுக்கு வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் அதிகமான ஒரு போதை பழக்க வழக்கங்களால உங்களுக்கே தெரியும், பல்வேறு உயிர்கள் இழந்த மாவட்டம். அந்த மாவட்டம்னாலே ஒரு கள்ளசாராயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தமிழகம் முழுவதும் அந்த உயிர்களுடைய வழியிலிருந்து தமிழ்நாடு வந்து பார்த்து தரணும். அதனால மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு, முதல் ரிவ்யூ மீட்டிங் கோயம்புத்தூர் முடிஞ்ச பிறகு, கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில குறிப்பாக ரிவ்யூ கொண்டு போனோம், ஆய்வு கூட்டத்தை நடத்தணுங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இதுவரையும் அமைச்சரோட ஆய்வுகளோ மற்ற டிபார்ட்மெண்டோட ஆய்வுகளோ எந்த ஆட்சியிலும் நடந்ததில்லை. அந்த உயிர் இழப்பு ஏற்படும் போது கூட சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கல்வராயன் மலைக்கென்று சிறப்பு திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உள்வாங்கி எங்களுடைய முதலமைச்சருடைய சிந்தனை, திட்டங்கள் எப்பொழுதும் ஒரு பெரிய நகரங்களுக்கு மட்டும் செல்வதல்ல. எங்கெல்லாம் வந்து வறுமையும் எங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பும் இல்லையோ அங்கெல்லாம் திட்டங்களை கொண்டு போகணும். அதுல குறிப்பா இங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு சிறப்பு காவல்துறையை முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காவல்துறையுடைய பணிகள் மட்டும் முக்கியம் அல்ல, சமூக மாற்றமும் சிந்தனையும் மாறணும், சோசியல் அவேர்னஸ் உருவாக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் டைவர்ட் ஆகக்கூடாது. அதற்கு முக்கியமாக விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போகணும். அது கொண்டு போகணும்னா சென்னையில ஒரே ஒரு ஸ்டேடியம் மட்டும்தான் இருக்கு, பெரிய ஸ்டேடியம். அங்கேயே இன்னும் ஸ்டேடியம் பத்தல. ஆனா கள்ளக்குறிச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஊர்கள்ல இன்னும் ஸ்டேடியம் கிடையாது, ஒரு 400 மீட்டர் ட்ராக் கிடையாது. ஸோ அதனால வந்து காலையில கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிய உடனடியாக வேலையை தொடக்கணும். கிட்டத்தட்ட 36 கேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கணும். எல்லாமே செமி இண்டோரா மாற்றணும். முன்னாடி கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைனா விட்டுருவாங்க, ஒரு 4 மாசம் மழை பெய்யும்போது விளையாட முடியாது. லைட்ஸ் இருக்காது, ஃபெட்லைட்ஸ் இருக்காது. ஃபெட்லைட்டோட சேர்ந்து இனிமேட்டு வந்து செமி இண்டோரோட 12 மாசம் விளையாடக்கூடிய ஒரு மினி ஸ்டேடியம், ஒரு அகாடமி வந்து உருவாக்கணும். அதுக்கான ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு கூட்டம் காலைல நடந்துச்சு. நிறைய ப்ராஜெக்டை வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். இன்றைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வான்ஸா ஒரு ஒலிம்பிக் லெவல்ல இங்க வந்து எப்படி ட்ரைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா வந்து இந்த சென்டர்ஸ்